ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷனும் இன்றைக்கு அமைக்கப்பட்டு அந்த நீதியரசருடைய விசாரணை குழு விசாரித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல தமிழக அரசினுடைய சிபிசிஐடி போலீசார் எல்லா இடங்களிலும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு ஆதாரங்களை திரட்டி யார் யாரெல்லாம் இந்த சம்பவங்களுக்கு காரணங்கள் கண்டுபிடித்து அந்த பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்திலே தற்பொழுது மணிப்பூருக்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்களும் நீதியரசர் பாலாஜி அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளித்திருப்பது மிகவும் ஆச்சரியத்துக்கான ஒன்றாகும். ஆனால் நீதிபதிகளுடைய தீர்ப்பை விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு கிடையாது. ஆனால் தமிழக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் என்பது இதுவரை எந்த அரசும் எடுக்காத அளவுக்கு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. சிபிஐ என்பது சிபிசிஐடி போன்று பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு அமைப்பு தான். அது மத்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நிர்வாக சீர்குலைவை உருவாக்குகின்ற வகையிலே இந்த வகையான தீர்ப்புகள் அமைந்து விடுகின்ற சூழலை உருவாகின்றது. சிபிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சிபிசிஐடி போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான போலீசார் என்று இந்தியாவில் உலகம் என்று பாராட்டப்படுகிற திறமையான காவல்துறையினர் தான் தமிழ்நாடு காவல்துறையினர். எந்த வழக்கையும் மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையினர். அதை போலவே இந்த வழக்கையும் மிகச் சிறப்பாக அவர்கள் கையாண்டு வருகின்றார்கள். உரிய நடவடிக்கைகள் படிப்படியாக உரிய காலகட்டங்களிலே எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே இந்த தீர்ப்பு என்பது எங்களுக்கு ஒரு சிபிஐ தீர்ப்பு என்பது எங்களை ஒரு ஆலோசிக்க செய்திருக்கின்றது. நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய அரசு வழக்கறிஞர்களோடு பரிசீலித்து உச்ச நீதிமன்றத்திலே இது குறித்து முறையீடு செய்வது குறித்து நிச்சயமாக பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார். என்ன உயர்நீதிமன்றம் சொல்லிய பொழுது அதுக்கு நம்ம தடையெல்லாம் கேட்க முடியாது. உயர்நீதிமன்றம் இல்லாமல் ஒருத்தர் விசாரணைக்கு வர்ற போது நம்ம சட்டப்படி தடை இருக்கு, எங்கள்ட்ட அனுமதி கேட்டு வாருங்கன்னு சொல்லுவோம். இப்போ அவங்க உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை காண்பித்து விட்டு வருகிற பொழுது அது தடுத்தால் அது கண்டம் கோர்ட் ஆகிவிடும். எனவே நாங்கள் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. நாங்கள் திறமையாக செயல்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் சொல்லுகிறோம். இனிமேல் சிபிஐ ஆரம்பத்திலிருந்து விசாரிக்க ஆரம்பித்தால் இன்னும் காலதாமதம் தான் ஏற்படுமே தவிர துரிதமான பலன் நிச்சயமாக கிடைக்காது என்பது எங்களுடைய முடிவு. எந்த பனிஷ்மெண்ட் ரிவோக் பண்ண தப்புங்கிறாங்க? அதாவது ஒருத்தரை காலங்காலத்துக்கு நம்ம பனிஷ்மெண்ட்லேயே வச்சுக்க முடியாது. ஒரு 6 மாத காலத்துக்கு அவங்கள பனிஷ்மெண்ட்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் சென்சிட்டிவ் போஸ்ட் அது மாதிரி வேலைகள் கொடுக்க முடியுமே தவிர ஒருத்தரை தொடர்ந்து நம்ம பனிஷ்மெண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி என்று சொன்னா அவங்கள வேலையை விட்டு நீக்க வேண்டியதுதான். அந்த வேலையை நீக்கிறது உரிய விசாரணை அமைப்புகள் மூலமாக விசாரணை நடத்தித்தான் நீக்க முடியுமே தவிர எடுத்த உடனே நிறுத்திட்டு இதே நீதிமன்றம் அவர்களை வேலையை விட்டு நீங்கள் நீக்கியது தவறு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எனவே எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் இருக்கிறது. எனவே உரிய நடவடிக்கைகளை அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள், சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு நான் சென்சிட்டிவ் போஸ்ட் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் எல்லா துறையிலும் பழக்கம். ஒன்றிய அரசிலும் அதுதான் வழக்கம், எல்லா மாநிலங்களிலும் அதுதான் வழக்கம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதை பின்னடைவு ஏற்படுத்தாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதிலே திருப்தியாக இருக்கிறார்கள்.
அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தான் சில அரசியல் கட்சிகள் வழக்குகளை தொடர்ந்திருக்கின்றனவே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. எனவே எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலுக்கு இது எந்த விதமான பின்னடைவையும் தராது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவருக்காவது தொடர்பு இருக்கும் என்று சொன்னாலும் உடனடியாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களை கட்சியை விட்டு நீக்கி விடுவார். யாரையும் மன்னிக்க மாட்டார். 2 மாவட்ட செயலாளரும் அன்றைக்கே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். யார் வந்து நிரூபித்தாலும் எந்த தண்டனையும் சந்திக்க தயார், அதே போல எந்த குற்றச்சாட்டையும் சந்திக்க தயார் என்று எங்களுடைய 2 மாவட்ட செயலாளரும் அன்றைக்கே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு தலைமை நீதிபதி அல்ல, அவர் மணிப்பூருக்கு தலைமை நீதிபதி. தமிழ்நாட்டுக்கு அவர் இன்றைக்கு நீதிபதி தான். அவரை நேற்றைய 2 தினங்களுக்கு முன்னர் மணிப்பூருக்கு தலைமை நீதிபரசராக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறதே தவிர இன்றைக்கு அவர் தமிழகத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி தான். மணிப்பூருக்கு சென்றுதான் அவர் தலைமை நீதிபதியாக பதவியேற்க இருக்கின்றார். ஆனால் எல்லா விதமான வாதங்களும் நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த வாதங்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நீதிமன்றத்தை பொறுத்தது. அதன் மீது மேல்முறையீடு செய்கின்ற உரிமை உண்டு. அந்த மேல்முறையீடை வழக்கறிஞர் தான் இந்தந்த குற்றச்சாட்டுகள் அவர்கள் சொல்லியிருப்பது தவறு என்று உச்ச நீதிமன்றத்தில் சொல்ல முடியுமே தவிர நான் சொல்ல முடியாது. நான் சொன்னால் அது கண்டெம்ட் ஆகிவிடும். இல்லைங்க, சிபிசிஐடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், சிபிசிஐடி ப்ராப்பரா விசாரிச்சிருக்கிறதை உயர் நீதிமன்றத்தை சொல்லியிருக்கோம். எத்தனையோ உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டு இருக்கின்றன. எனவே இந்த தீர்ப்புகள் மாற்றப்படக்கூடிய தீர்ப்புகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் சரியான முறையிலே வாதங்களை நாங்கள் எடுத்து வைத்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு. சிபிசிஐடியுடைய விசாரணை சரி என்று எங்களால் நிரூபிக்க முடியும். அதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன. மேல்முறையீடு போவது பற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள். மேல்முறையீடுக்கு செல்வது என்று அவர் முடிவு செய்தால் அதற்குத்தான பதில் தான். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு வழக்கறிஞர்களோடு கலந்து ஆலோசித்து மேல்முறையீடு செய்வது குறித்து முடிவு செய்து அறிவிப்பார்கள். அது எதிர்கட்சி வழக்கறிஞர்கள் இன்பதுரை சொல்றதுக்கெல்லாம் நாங்க பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா மேல்முறையீடு செய்வதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது எங்களுடைய முதலமைச்சர். அவர் மற்ற வழக்கறிஞர்களோடு இன்றைக்கு பேசி ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக எடுப்பார். நான் தான் சொல்லிட்டுறேன். நான் சொன்னதுல நீங்க சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். எது இல்லைங்க, அவரை பத்தி சொல்ற போது சொன்னேன். இன்றைக்கு இங்க இருக்கிறாரு, அவர் வந்து மணிப்பூருக்கு தலைமை நீதிபதியாக பதவி உயர்வில் செல்கிறார் என்று சொல்லி இருக்கிறேன் தவிர வேறு அவர் வந்து நேர்மையான நீதிபதி, எனக்கு மிகவும் வேண்டியவர், நல்ல தீர்ப்புகளை தரக்கூடியவர், இடையிலே தமிழ்நாட்டினுடைய நீதியரசர் உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய பொறுப்பு நீதிபதியாக சிறப்பாக பணியாற்றியவர், பல நீதிமன்றங்களை திறந்தவர். அவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் நான் சுமத்தவில்லை. அது சட்டத்துறை பார்த்துக்கோ. எங்களுடைய அரசு வழக்கறிஞர்கள் அந்த இடத்தில் என்ன நீதியை நிலைநாட்டுவதற்கு என்ன விதமான ஸ்டாண்ட் எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பார். நிச்சயமாக பின்னடைவு என்பது கிடையவே கிடையாதுங்க. எத்தனையோ வழக்குகள்ல வந்து சிபிஐக்கு வந்து மாற்றி எல்லாம் வந்திருக்கிறது. இதே ஒரு பின்னடைவாக நாம் கருதவே முடியாது. நாங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இது அரசியல் கட்சிகள் தான் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கின்றன. கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்டவர் யாரும் உயர் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை. எனவே இது முழுக்க முழுக்க அரசியலாகத்தான் பார்க்க வேண்டும்.
இது போன்ற சிலருடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. அவர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் தான் எடுப்போம். ஏன்னா அந்த பையன் வந்து என்ன செய்ய போறான், என்ன செய்யறாங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து முடிவெடுத்து நடத்த முடியாது. அது என்ன என்பதை கல்வித்துறை ஆராய்ந்து முடிவுகளை அறிவிக்கும். அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள். கேட்கலையே. அதாவது 2 தினங்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சென்னையில வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க. இந்த 3 சட்டங்களை எதிர்த்து அவர்கள் கூட்டம் நடத்தினார். அந்த 3 சட்டங்களும் தேவையில்லை என்பது தமிழக அரசினுடைய நிலைப்பாடு. அதை நாங்கள் கடிதங்கள் மூலமாக தெரிவித்திருக்கின்றோம். என்ன, நீட் தேர்வு வந்து நீட் சட்டம் ஒன்றிய அரசினுடைய சட்டம் தான். அந்த சட்டம் தேவையில்லை, அதற்கு தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு தாருங்கள் என்று சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். எனவே ஒன்றிய அரசினுடைய சட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் அதற்கு போய் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டதற்காக திரு வி.பி. துரைசாமி அவர்கள் சட்டத்துறை அமைச்சரை கவர்னர் வந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கின்றன. நாங்கள் நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்திலேயே தீர்மானம் கொண்டு வந்து விதிவிலக்கு கேட்டிருக்கிறோம். சட்டமன்றத்தையே கலைக்க முடியுமா? அதுபோல பல்வேறு சட்டங்களை குறித்து பேசுவதற்கு விதிவிலக்குகள் உண்டு. அதாவது இந்த சட்டம் வந்து தேவையில்லை. 3 சட்டங்களை எதிர்த்து போராட்டங்களையும் நடத்தி இருக்கிறோம், தீர்மானங்கள் போட்டிருக்கிறோம். அதுபோல பல ஒன்றிய அரசு கொண்டு வருகிற பல சட்டங்களை எதிர்த்து பல மாநிலங்களில் போராட்டம் நடத்தி இருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து இன்றைக்கு மணிப்பூர் பாஜக அரசு இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது, கண்டனம் தெரிவிக்கிறது. அப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ஒன்றிய அரசை கண்டிக்க கூடாது, அது கொண்டு வந்தது தவறு என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற உரிமை வேறு யாருக்கும் கிடையாது. சுதந்திர நாட்டுல எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. எந்த மர்மமும் அங்க இல்ல. மர்மம் இருந்தா தானே முடிச்சு அவுக்கலாம். முடிச்சே கிடையாது. எல்லாம் பிளைனா இருக்கு. அதுல எங்க இருக்கு மர்மம்? ஏற்கனவே வந்து ஆமா, அந்த மாநாட்டை நாங்க ஆதரிச்சு தானே அங்க போய் பேசுறோம். கிடையவே கிடையாது. 2016 தேர்தல்ல நாங்கள் வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லித்தான் அந்த தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம். எல்லா மதுக்கடைகளையும் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் அடுத்த நாளே கலைஞர் அவர்கள் மதுக்கடைகளை மூடுவார் என்று சொன்னார். என்னாச்சு? அதனால வந்து மதுக்கடைகள் இருப்பது இல்லாது என்பது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்தை பொறுத்ததுதான். என்ன, வேணும் என்று சொல்லி ஒரு சிலர், வேண்டாம் என்று சொல்லி ஒரு சிலர், 2 பக்கமும் இருக்கிறார்கள். இருவரையுமே திருப்திப்படுத்தணும். அதே நேரத்தில் இங்க வந்து மட்டும் கொண்டு வர முடியாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு தயார். எங்களுடைய முதலமைச்சருக்கு மதுவிலை வருமானம் வேண்டியதில்லை. மதுவிலக்கு வேண்டும். அதில் நாங்கள் வந்து மதுவை ஒழிக்க வேண்டும். அதுல எல்லாம் எங்க முதலமைச்சருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா நாங்க வந்து இங்க மதுவிலக்கை ஒழிச்சு கொண்டு வந்துட்டோம்னா உடனே இங்க இருக்காது பாண்டிச்சேரிக்கு, கேரளாவுக்கு, பெங்களூருக்கு, இப்படி ஆந்திராவுக்கு, இப்படி பழஞ்சலோடிக்கு போய் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தவிர யாராவது கட்டுப்பட்டு இருக்காங்களா? அதே நேரத்துல இன்னும் சொல்ல போனா கள்ளச்சாராய சாவுகள் பெருகுது. இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு. எனவே இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கு வந்தால்தான் மதுவிலக்கு சாத்தியம். அதுதான் இப்போதைய நிலைப்பாடு. சார், எங்கேயாச்சும் தவறு செய்பவர்கள் இருப்பார்கள். தவறு செய்பவர்கள் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. அந்த தவறு செய்பவர்களை கண்டுபிடித்து தண்டிக்கின்ற பணியை நாங்கள் சிறப்பாக செய்கின்றோம். மற்றவர்களை விட தமிழக முதலமைச்சருடைய அரசு சிறப்பாக செய்கிறது. அதைத்தான் எங்களால் சொல்ல முடியும். இதுக்காக எங்கேயும் தவறு நடக்கலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தவறை கண்டுபிடித்து உரிய தண்டனை வாங்கி கொடுக்கிறோம், அவர்களை கண்டுபிடிக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம். அதுதான் எங்களால் செய்ய முடியும். அதை கேட்டுட்டாங்க.
இதுவே தேர்தல் பரப்புரைங்க. எதிரிகள் இல்ல, ஆனால் அதுக்காக வேண்டி எதிர்த்து யாரும் நிக்க மாட்டாங்கன்னு கிடையாதுல்ல. அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் 200 என்கிற இலக்கை நிர்ணயித்து விட்டோம். அந்த 200 என்ற இலக்கை நாங்கள் அடைவதற்கு இன்றிலிருந்து பணியாற்றி அந்த 200 என்ற இலக்கை அடைய வேண்டும். அதுதான் எங்களுடைய லட்சியமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. மற்றவங்களுக்கு 34, எங்களுக்கு 200, அதுதான் முடிவு. கடந்த காலங்களில் வந்து சார், இன்னைக்கு அதிமுக இருக்குங்கிறீங்களா? இன்னைக்கு அதிமுக இருக்குங்கிறீங்களா? ஆனா ஏங்க நீங்க சுக்கு நூறா போய்கிட்டு இருக்கு, அதை போய் இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கீங்க.